அப்புறம் அடுத்த ஒரு விஷயம் நடக்குது. வாழ்க்கை ஒரு பெரிய விரக்தி. ஏன் விரக்தி வருதுன்னா, நம்ம எதுவுமே செய்யலை, அதனால் தொடர்ந்து தோல்விகள் வந்ததால் விரக்தி வந்தது. விரக்தி சும்மா எடுத்த உடனே வரல. ஸோ சின்ன வயசில் இருக்கும்போது அம்மா அப்பா டீச்சர்ஸ் இவங்களுக்கு பயந்து இருந்ததால் உருப்படியாக வாழ்ந்தோம். ஆனால் நமக்குன்னு ஒரு வாழ்க்கை வந்துடுச்சு அப்படின்ன உடனே வாழ்க்கை ஒரு குட்டி சிவராகவே போயிடுச்சு, எதுக்கும் பயன் இல்லாமல் போயிடுச்சு. இதை பயன்படுத்திக்கிட்டவங்க சிலர் ஜெயிச்சுட்டு இருக்காங்க, இதை பயன்படுத்திக்காமல் இருக்கிறவங்க பலர் தோத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போது முதல்ல தப்பு எங்கே நடக்குது? கவனம் இல்லாதது. அது மூலமாக வாழ்க்கையில் எல்லாமே தோல்வி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிறதால உங்கள் வாழ்க்கையில் சோம்பேறித்தனம் வந்துடுச்சு. சோம்பேறித்தனம் வந்ததால் எல்லாமே கண்டினியூவாக தோல்விகளும் அவமானமும் வந்துடுச்சு. அது மூலமாக விரக்தியும்